கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா வாரத்தின் தொடக்க நாள் 2 நாட்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சந்தோஷமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். நண்பர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்று வருகின்ற போது கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் முடிந்தவரை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். புதிய முயற்சிகள் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கையில பணப்பழக்கம் இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். தெய்வ அருளும் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக ஒரு ஆதாயத்தை தேடிக்கொள்வது, கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிப்பது, உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுவது என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடையில் இந்த வாரத்தில் 2 நாட்கள் சந்திராஷ்டமம். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினருக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் அடிச்ச காலகட்டம் மாதிரி. இந்த காலகட்டம் அது எப்படி சொல்றீங்க, எதனால ஜாக்பாட் அடிச்சு சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானங்க. ஒரு ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இளைய தாரத்திற்குரிய இடமும் 11ஆம் இடம் தான். எப்படிங்க, அடுத்த துணைக்குரிய இடம் 11ஆம் இடம். இந்த சந்தோஷத்திற்குரிய இடத்திற்குள்ள 11ஆம் இடம், அந்த இடத்திற்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக லாபஸ்தானம் என்ற ஒரு கோட்டுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். அப்போ இவ்வளவு நாளும் வருமானம் இல்லை, போராட்டமான வாழ்க்கை, தொழில் சரியா நடக்கல, வியாபாரத்துல நஷ்டம் என்ற நிலையெல்லாம் இருந்திருந்தால் இனி அந்த நிலை உங்களுக்கு இருக்காது. முடிஞ்சு போச்சுங்களா? இன்னொன்னு, அவருடைய பார்வை, குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்குது. தைரியமாக செயல்பட முடியுங்க. ஒரு வேலையை கையில் எடுத்தீங்கன்னா அந்த வேலையை உங்களால் முடிக்க முடியும். முடிச்சுட்டு தான் அந்த வேலையை பார்ப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, சிலருக்கு குழந்தை பாக்கியம், புரியுதுங்களா? மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை கிடைப்பது, பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுவது 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு நல்ல நிலைன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்கார். தொடர்ந்து சொல்றேன், 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் கன்னிராசினருக்கு சோதனை காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 7ஆம் இடத்தை சனி இப்போது வக்கிரம் அடைந்திருக்கிறார். வக்கிரமாக ராசிக்குள்ளத்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த 7ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய ராசி. அந்த இடத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியையும் சேர்த்து தன்னுடைய ராசியையும் குரு பார்க்கிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் இந்த பார்வையினால் உங்களுக்கு விலகிவிடும். அப்போ திருமண வயதினருக்கு திருமணமும் கூடி வரும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த அரசியலுக்குள்ள போறதா, எதிர் துருவங்களாக இருப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே 2 கோஷ்டிகளா இருந்திருப்பாங்க. இந்த நேரம் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் பாருங்க, அந்த 2 கோஷ்டியும் ஒருத்தரை அப்படியே அனுசரிச்சுட்டு போறவே போவாங்க. அண்ணன்னுவாங்க, தம்பின்னுவாங்க, எதிர்த்து பேசணும் கூடும். அதுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடம் நட்பு ஸ்தானம், கூட்டணிக்குரிய இடம். அந்த இடத்துல சனி வந்த பிறகு நண்பர்களை உடைத்தது, நட்பினை உடைத்தது, கூட்டணியை உடைத்தது. இப்ப அந்த குரு பார்க்கின்ற போது மீண்டும் அந்த இடத்துல ஒரு இணைவு, அப்படியே ஒரு பாசம் வெளிப்படக்கூடிய நிலையில ஏற்படும். 7ஆம் இடத்து சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் கன்னிராசினருக்கு இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். கிரகங்கள் தாங்க எல்லாமே, எதுவுமே நாம கிடையாது. நாம நினைச்சுக்கலாம் எல்லாம் நாம தான், எதுவுமே நாம கிடையாது. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றதான் நம்ம பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அவர்கள் கொடுக்கிறார்கள், நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார்கள், நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப கிரக சஞ்சாரம், குருடைய பார்வைகள், குரு சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. மறுபக்கம் பார்த்தால்
யோகக்காரன் ராகு 6ஆம் இடமான ரோண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில் கன்னிராசினர். அப்போ இந்த நேரத்துல நீங்க கோழையா இருந்தா கூட வீரமாக உங்களை செயல்பட வைக்க முடியுங்க. 6ஆம் இடத்து ராகு அப்படியே உங்களுக்கு அசாத்தியமான துணிச்சல் கொடுப்பார். தைரியமாக செயல்படும். யாரா இருந்தா எனக்கு என்ன கணக்கு, நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும், நான் உண்மை நாடு. அந்த நம்பிக்கை கன்னிராசினரா எப்படி இருக்காங்களோட யோசிக்கலாம். அந்த தைரியம், அந்த துணிச்சல், அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் கன்னிராசிக்கு உண்டு. வேகம் வேகம் வேகம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிற வேகம், அது இந்த நேரத்துல ராகுவால் இருக்கு. 12ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல கேது, அது பெரிய நஷ்டங்களை கொடுக்க போறதில்லை. அதே ஜென்ம ராசிக்குள்ள சுக்கிரன் இந்த வாரத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறாரு. கையில பணப்புழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், புதிய பொருட்கள் சேரும். புதனுடைய சஞ்சாரம் வாரத்தின் ஒரு 4 நாட்கள் செலவுகளை கொடுத்தாலும் அதன் பிறகு கொஞ்சம் பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பயணம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இந்த வாரம் கன்னிராசினருக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.